பக்கம் அந்த பையனோட அப்பா சொல்லிடுறாரு, ஒன்று இந்த பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளாக வரணும், இல்லை உடனே இப்போவே அந்த 3 லட்சத்தை கொடுக்கணும், அது முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நாங்கள்லாம் ஏழைங்க, உடனே பண்ண முடியாது, உடனே பண்ணாதான், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கணும், நீ பாட்டுக்கு அப்படியே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் தங்கச்சி எங்கள் விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நான் போயிட்டு ஜானு அம்மா கிட்ட கேட்டு வரேன், எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு நேராக ஜானு கிட்டே போகிறாங்க அழுதுகிட்டே. அவங்க வந்து நார்மலாக ஃபைலை பார்க்கலாமான்னு சொல்லி கூப்பிட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை உடனே அவங்க மேனேஜரை கூப்பிட்டு இப்போவே அவன் யார் என்னன்னு பார்த்து இது பண்ணி உடனே வந்துட்டு போலீஸில் இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜானு அதை கேட்டு சிபி வந்துட்டு இல்லை ஜானுமா அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்த நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எங்கள் பாரு நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகக்கூடாது, கரெக்டாக கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரி 10 நிமிஷம் உனக்கு டைம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிபி நேராக போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தேனு கிண்டல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சிபி போயிட்டு கார்லேருந்து இறங்கின உடனே வந்துட்டு தமிழும் போயிட்டு இறங்கி நிற்கிறாங்க. இங்கே யார்ட இது பண்ணதுன்னு சொன்னோடனே வந்துட்டு ஆளுங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வராங்க. சிபி அப்புறம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புஷ்பா அப்படின்னு சொல்லி தேனுக்கு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு தமிழ் கேட்குறாங்க. இதான்க்கா புஷ்பா, நிறைய டைம் மீட் பண்ண வைக்கலான்னு நினச்சேன், இதுதான் நம்ம மாமா பையனான்னு கேட்குறாங்க. ஆமாம் சிபி இவர் தான் சிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ஷார்ட் ஆகி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மீட் பண்ண வைக்கலான்னு நினச்சா நிறைய டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணுறாங்க. யார் நீ வந்துட்டுன்ட்டு அந்த பையன் வந்துட்டு ஃபைட் பண்ண இது பண்ண உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு என் பையன் மேலே கை வைக்கிறியான்னு இது பண்ண வராரு. ஜானும்மாவோட பேரண்டா நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்ட, தம்பி நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக் அடிக்கிறா, இன்னொரு டைம் இவங்கக்கிட்ட வந்து அவ்வளோதான், இது வந்து அவங்க பேத்தி மாதிரி, இவங்க எங்கள் வீட்டு பொண்ணுங்க மேலே கை வச்சா அவ்வளோதான், அப்புறம் நான் வந்து கேட்பேன்டா, இன்னொரு வாட்டி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சாரி தம்பி, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வா தமிழ் போகலாம், ஷீ இஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு ஒரு செகண்ட் அவங்க கல்யாணத்தப்போ மாப்பிள்ளை விட்டுட்டு போனது, இவங்க கையை உதறி விட்டு போனதை யோசிச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி கிளம்பிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த சின்ன பையன் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சிபிக்கு பின்னாடியே குத்திடுறாங்க. அப்படியே தமிழும் தேனும் பயந்து போயிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அழுதுகிட்டு நிற்க கரெக்டாக ஜானுவோட மருமக எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு என் பையனை கொண்டு போய் இப்படி பண்ணிட்டு நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. என் பையனுக்கு என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் ஜானு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே இது பண்ணிடுறாங்க. முன்னால் தான் என் பையனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஜானுவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிபி வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, சிபி எப்படி காப்பாற்ற போனாங்க, சிபி உண்மையிலே லவ் பண்ணுறதா நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களா, தமிழ் என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.